2K லவ் ஸ்டோரி. சுசீந்திரன் சார் வந்துட்டு ஆதலால் காதல் செய்வர் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அந்த படம் வந்துட்டு அன்னைக்கு காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பேசப்பட்ட ஒரு படமா இருந்துச்சு. அதே காலகட்டத்தினுடைய காதலை வந்து பிரதிபலிப்பா காட்டக்கூடிய ஒரு படமா இருந்துச்சு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. சுசீந்திரன் சாருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. வெண்ணிலா கபடி குழு, நான் மகாநல, பாண்டிய நாடு, இந்த மாதிரியான ஒவ்வொரு ஹீரோவுக்கும் அவங்களுடைய டைமென்ஷனை மாத்திர மாதிரியான படம் பண்ணிக்கிட்டு இருந்த இயக்குனர் இப்ப ஏன் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி படம் பண்றாரு அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு அவர் பண்ணப்பு இமான் அவர்களை வந்து இதுல போட்டிருக்க கூடாது. ஏன்னா இந்த கதையினுடைய ஜானரே வந்துட்டு இமான் அவர்களுக்கு வந்து புரியவே இல்லை. அவர் பழக்கமா ஒரு சவுண்டிங்கோடய இந்த படத்தையும் வந்து அணுகிட்டாரு. அதுதான் வந்து ஒரு பெரிய மைனஸா நான் வந்து பார்த்தேன். வேற தூரத்துல இருந்து கேட்டா மிங்கா மிங்கான்ற மாதிரி இப்ப தேட்டருக்குள்ள கேட்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா மிங்கா மிங்கான்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு சுசீந்திரன் அவர்கிட்ட வந்துட்டு ஆதலால் காதல் செய்வீர் அப்படின்ற மாதிரியான ஒரு லவ் படமா இந்த படம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு தேட்டருக்குள்ள போய் உட்கார்ந்ததுக்கு ஆதலால் கொலை செய்யப்படுவீர்கள் அப்படின்ற எண்ணத்தோட தேட்டரை விட்டு வெளியில வந்துட்டோம். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை.